அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிகான் விலாக்ஸ். இன்று நம்ம வீட்டில் செம்ம ருசியான தால்ச்சா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி சாப்பிட்டீங்கன்னா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் செம்ம மேட்ச் ஆகும். அப்படின்னா நேரம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ரிகான் விலாக்ஸ். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களாக வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சைடு பை சைடாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகும். எண்ணெய், உப்பு தூள்லாம் போட்டு வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி கண்டெய்னரில் புதினா கொத்தமல்லி ஆஞ்சி வைக்கும்போது இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கனாக்கும் 20 நாள் 25 நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஆஞ்சி வச்சோமோ அதே போல் தான் இருக்கும். வாங்க 1 பார்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றுவேன், அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் தயிர், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா பிசைஞ்சிடுங்க. இது 1 பார்ட் சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம். இங்கே வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலையில் பார்த்துக்கிட்டே போகலாம். ஈஸியாக ரெடி ஆகிடும். நோன்பு டயத்தில் இதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வைப்பேன். இப்போ நான் எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுட்டேனாக்கும் எனக்கு கொஞ்சம் எடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அடுத்தடுத்த வேலையில் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ அடுத்து என்ன வேலை பார்க்கலான்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டீங்களாக்கும் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு வெள்ளை எக்கோட ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, தயிர். நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டோட லெமன் பிழிஞ்சு விடலாம். நான் தயிர் சேர்த்துக்கனால நான் லெமன் பிழிஞ்சு விடலை. தேவைப்பட்ட கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன் கலருக்காக. பசங்களுக்கு இது என்ன கலர் இல்லையான்னு சொல்லி கேட்பானுங்க, அதுக்காக நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ செஞ்சு இதே ஒரு 1/2 hour வச்சு ஊறட்டும். இதே ஒரு சைடு மூடி வச்சிடலாம். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து தால்ச்சா, மட்டன் எலும்பு இல்லாத தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது சின்ன கிளாஸ் உலக்கில் நான் ஒரு உலக்கு துவரம்பருப்பும் 1/4 உலக்கு கடலைப்பருப்பும் எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு 10 வெள்ளைப்பூடு, ஒரு கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து நம்ம நறுக்கிக்கிடலாம். இது போல் செஞ்சு வச்சிட்டிங்களாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு அடுப்பில் தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோம்பு டயத்துலலாம் இப்படி இது போல் தான் செஞ்சு வச்சுக்கிடுவேனா. இதுக்கு காய்கறிக்கு எலும்பு போட்டிங்களாக்கும் தால்ச்சாக்கும் முருங்கைக்காய் போடக்கூடாது, அந்த டேஸ்ட் கிடைக்காது. நான் எலும்பு போடாத தால்ச்சா தான் செய்கிறேன், அதனால் நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் இது வரைக்கும் நான் சேர்த்தது கிடையாது. காய்கறி எதுவும் இல்லாதனால நான் முட்டைக்கோஸ் சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயை காய வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எலும்பு இல்லாத தால்ச்சா தான், அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். மட்டன் எலும்பு இல்லாமல் போட்டாலும் அதே டேஸ்ட்டு போல் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு காய்கறி எல்லாத்தையுமே நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டும் போது மஞ்சத்தூள் சேர்த்து பிரட்டி விடுங்க. அப்போதே காய்கறிகள் கருக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுக்கு மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதில் நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கு ஒரு மசாலா போட்டு தான் நான் செய்வேன். இப்போ எனக்கு டைம் இல்லாதனால நான் சிக்கன் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு என்ன மசாலா போட்டு அரைப்பேன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 3 துண்டு தேங்காய் சில்லு, ஒரு 4 வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சி சேர்த்தமாக்கும் இதுக்கு தால்ச்சாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க 1 பார்ட் சிக்கன் கிரேவி தூக்கி அடுப்பில் போட்டுடலாம்.
மிக்ஸி ஜாரை வந்து நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல. மிக்ஸி ஜாரில் மட்டும் தண்ணியை மட்டும் அலசி ஊற்றி வச்சுருக்கேன். இதுவே போதுமான அளவு. மசாலாத்தூளும் இதுக்கு வந்து எதுக்குமே சேர்க்கலை. மசாலாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதிலே நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கரைஞ்சி நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். என்னதே மட்டன் சிக்கன் செஞ்சாலும் கறியாக இருந்தாலும் என் பசங்களுக்கு வந்து இதில் உருளைக்கிழங்கு இருக்கணும். அதனால் நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஸ்டிம்மில் வச்சிடலாம். இங்கே குக்கரில் கூட 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தால்ச்சாவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் முழுசாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து இப்போ கடலைப்பருப்பு கரையக்கூடாது. இப்போ சிக்கன் கிரேவியும் சைட் பை சைடாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த இதுக்கு வந்து நான் வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சோறு தான் ஆக்கியிருக்கேன். சிக்கன் கிரேவி தேங்காய் சோறு. ஈவினிங் இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலே பஜ்ஜி வடை சமோசா பண்ணிக்கிட்டேன். தக்காளி சட்னி வீட்டிலே செஞ்சுக்கிட்டேன். பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி. பஜ்ஜியில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். ஜூஸில் வந்து பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்களுக்கு கலர் கலராக ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னையோட இஃப்தார் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.